இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் நடக்க போகுது. அந்த பெரிய மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஹீல்டன் ஒருத்தர் பண்ண போகிறாரு. அது யார், என்ன மாதிரியான ஹீல்டன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசில்மேனியாவிலே ஒன் ஆஃப் த மெயின் ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய டே 1 மெயின் ஈவெண்ட்டில் நடக்கலாமான்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க மேட்ச் தான் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு ஹீல்டன் பண்ணலாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து செத் ரோலின்ஸ் ஹீல்டன் பண்ணுறாரால ஃபேஸ் டர்ன் பண்ணுறாலே கண்டுபிடிக்க முடியல. அதே போல் ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் டர்ன் பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷமாக ஹீல்டன் பண்ணியிருந்தாரு, இப்போ ஃபேஸ் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் வந்து அவரும் ஃபேஸாக ஹீலானே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் வந்து ஃபேஸ் மாதிரியே பேசுவார், சில சமயத்தில் ஹீல் மாதிரியே பேசுவார். அதனாலவே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 பேருக்கும் பயங்கரமான மேட்ச் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கும் நடக்க போகிற மேட்சில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஹீல்டன் பண்ணி, அதாவது ஹீல்டன் பண்ணுறதுனால பயங்கரமாக ஒரு சீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, சிஎம் பங்க் தான். சிஎம் பங்க் வந்து இப்போது ஹீல்டன் பண்ணி தான் இந்த மேட்சை ஜெயிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீல்டன் பண்ணி ரோமன் ரிங்ஸ்க்கு லோப்ளோ வைக்க போகிறாரு, இல்லை செத் ரோலின்ஸ்க்கு ஒரு லோப்ளோ வச்சு ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த ரூமர் மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் ஒரு தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்க போகிறாரு. அது இந்த டீம் இந்த ரெஸ்ல்மேனியா மேட்சில் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஃபார்மர் டேக் டீம் சாம்பியனாக இருந்த மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் தான் இப்போது சிஎம் பங்கோட இணைய போகிறாங்கன்ற மாதிரி இப்போது ரூமர் போயிட்டுருக்கு. அதை குறிக்கும் வகையில் தான் சிஎம் பங்கு தன்னோட இன்ஸ்டாகிராமில் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸோட இருக்கிற ஃபோட்டோஸை பகிர்ந்துருக்காரு. இந்த ஃபோட்டோ வச்சு பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா சிஎம் பங்கும் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸும் இணைய போகிறாங்க, ஒரு டீமாக வந்து இந்த ரெசில்மேனியாவில் சிஎம் பங்கு ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.